பாதுகாப்பு சட்டத்தை குறித்து இளம் நுகர்வோருக்கான ஒரு நாள் புத்தாக்க பயிற்சியினை தொடங்கி வைத்த தலைவர், அதனை வரவேற்பு செய்த மாவட்ட ஆட்சியர், மாவட்ட வருவாய் தலைவர் மற்றும் துறையின் தலைவர் அவர்களே, நுகர்வோர் பாதுகாப்பு சங்கங்களில் இருந்து வந்திருக்கும் தலைவர் அனைவருக்கும், எனது துறையை சார்ந்த உணவு பாதுகாப்பு அலுவலர்கள் அனைவருக்கும் ஒரு இனிய காலை வணக்கத்தோடு நான் ஆரம்பிக்கலாம். என்னன்னா, கேன்சர் அதிகமா பரவுது, அதுக்கு நாம என்ன நடவடிக்கை எடுத்துக்கணும் அப்படின்னு கேள்வி எழுப்புகிறேன். இங்கே வள்ளுவர் அழகாக ஒரு பொருளை சொல்லியிருக்கார். வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை, எரிமுன்னர் வைத்தூர் கூட கெடும் சொல்லியிருக்கார். இதுல முன்னாடி உணவு மட்டும் கொடுங்க. உணவினால் வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை, எரிமுன்னர் வைத்தூர் கூட கெடும் சொல்லியிருக்கார். உணவினால் வர நோயை நாம் தடுக்கவில்லை என்றால் நெருப்புக்கு முன்னாடி வைக்கோலை வைப்பதற்கு சமம் என்று சொல்லியிருக்கிறார். வைக்கோலை வைக்க புசு 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 எரிஞ்சிடும். அதுதான் நம்ம வாழ்க்கையும் கூட. நம்ம வாழ்க்கை, நம்மளுடைய உணவை நாம் சரியாக எடுத்துக்கொள்ளவில்லை என்றால் அந்த உணவினால் வரும் நோய் இன்றைக்காவது ஒரு நாள் நல்லா இருந்தா என் பக்கத்து வீட்டுல பொட்டு போயிட்டேன், யாராவது சொல்லுவாங்க நேர்த்துறை நல்லா தான் இருந்தா திடீர்னு செத்து போயிட்டாங்க. எத்தனை பேர் சொல்லியிருப்போம் நேர்த்துறை அவனை இன்னைக்காவது நம்ம பரிசோதனை பண்ணி பார்த்துருக்கோமா? இல்ல நீங்க தான் பக்கத்துல ஒரு டீ கடையில போய் டீ சாப்பிட்ட உடனே அந்த டீ தூள் சரியா இருக்குன்னா ஒரு நாளாவது யாராவது பார்த்துருக்கீங்க? கை தூக்கம் டீ தூளை போய் அந்த டீ கடைக்காரன் குடிச்சா அந்த முக்கு கடையில போய் டீ சாப்பிட்டீங்கன்னா டீ நல்லா இருக்கும்னு தூக்கி விடுறதே நம்ம தான். இன்னைக்கு திருச்சியில நிறைய இடங்கள்ல டீ கடையில கூட்டம் இருக்குன்னா அந்த டீ கடையில போய் டீ சாப்பிட சொல்லி பக்கத்து அன்னைக்கு சொல்றது நாம தான். போறேன் அந்த கடையில போய் சாப்பிட்டியா சூப்பரா இருக்கு, ஒரு கடையில இருக்கு இல்லைன்னா இல்ல எப்போதான் கூட்டமா இருக்கு. யாராவது ஒரு கன்சியூமர், ஒரு ஸ்டூடெண்ட் பின்னாடி இளம் நுகர்வோர்களுக்கான புத்தாக்க பயிற்சியில நாம அந்த உணவை பரிசோதித்து பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் வந்திருக்கு சொல்லுங்க. கைது பக்கம் வெரி குட், வெரி குட், வெரி குட். ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுத்துக்கிங்கிறது நான் திருப்பி உங்களோட வரேன். கேட்டுட்டேன் கேள்வியை, பதில் நான் திருப்பி வரேன். இப்போ நம்ம டிஸ்கஷனுக்குள்ள போக வேண்டாம். அதனால நான் அவரையுமே திரு குஷனா சார் கொஸ்டின் நான் அடுத்து கொண்டு போயிடும்னு சொன்னேன். நான் என்னுடைய உரையை முடித்ததுக்கு பின்னால் எனக்கு ஒரு 10 கொஸ்டின் மட்டும் நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், அதுக்கு நான் பதில் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் இதை எப்படி தீர்ப்பதற்கான தளத்தையும் நான் சொல்லி விடுறேன். உணவை மட்டும் பார்க்கறதுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட், வேற எந்த வேலையும் கிடையாது. அந்த டிபார்ட்மெண்ட் பேராவது உங்களுக்கு சொல்லுங்க பாப்பா. கைதுக்கு நான் 100 ரூபாய் கேஷ் பிரைஸ் கொடுத்துறேன். ஏன் மாத்திங்கப்பா கொஸ்டின் அதுல ஆன்சர் இருக்கு. மாத்திட்டீங்க, வெரி குட். அதாவது இந்த உணவை மட்டும் பார்ப்பதற்கு நான் கீழே வரேன், அப்பதான் நான் என்னோட உரையை வந்து தெளிவா சொல்றேன். உணவை மட்டும் பார்ப்பதற்கு ஒரு துறை இருக்கு. யாராவது ஒருத்தர் யங் ஜெனரேஷன் நுகர்வோர்ஸ் கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. முஸ்லி தண்ணி பாட்டில் 2 ரூபா வாங்க. முன்னாடி சொல்லுங்க, நீங்க வந்து தண்ணி பாட்டில் கூலி மட்டும் தான் பண்ணி மைண்ட்ல ஓடி இருக்கு. கூலில வச்சு தண்ணி பாட்டில் மட்டும் தான் மைண்ட்ல ஓடி இருக்கு. அந்த தண்ணி வந்து நல்ல ஆரோக்கியமா இருக்க ஒரு கேட்டுட்டாங்க, ரொம்ப சந்தோஷம். பாதியை சொல்லி தப்பிச்சிட்டாரு. இருந்தாலும் கேஷ் பிரைஸ் அப்படியே 100 பைசா கையில ஆனா அது இல்ல துறை. அவர் பாதியை சொல்லிட்டாரு, மீதியை சொல்லல. இல்ல நான் அவர் சொல்லிட்டாரு, அதனால நான் தான் என்னால முடிக்கல. இந்த இல்ல அது இல்ல புடன் எக்ஸ்பென்சிவ் டிபார்ட்மெண்ட் சார் வந்திருக்காங்க. அது கிட்ட அவர் நான் இல்ல. உணவை சரி கலர் அப்படின்ற வார்த்தை கலர் கலரா இருக்கியா? அப்பளம், புழலப்பளம் ரொம்ப பேர் கையில மாட்டிட்டு இருப்பாங்க. சில பிள்ளைல பாத்தீங்கன்னா கலர் அப்பளமா கையில மாட்டி டிசைனா வச்சிருக்குது நம்ம பசங்க. நான் கூட அதை செஞ்சிருக்கிறேன் பள்ளி காலங்கள்ல. அதுக்கப்புறம் வாசல்ல, ஸ்கூல் வாசல்ல விற்கிற இளந்த புள்ள பேஸ்ட் நிறைய பேருக்கு பிடிக்கும். யாருக்குமே இளந்த புள்ள பேஸ்ட் சாப்பிடாம இருந்ததே கிடையாது, அவ்வளோ டேஸ்டா இருக்கும். அதை என்னைக்கா டெஸ்ட் பண்ணிருக்க மாட்டோம். கலர் சிக்கன் 65 வீட்டுல அம்மா சிகப்பா கொடுத்தா மட்டும்தான் சாப்பிட்டு பழகிட்டோம். சாப்பிட்ட உடனே நாக்கெல்லாம் சிவப்பா இருக்கும், உதடு சிவப்பா இருக்கும், வயிற்றுக்குள்ள போய் சிவப்பா இருக்கும். அடுத்து எங்க போய் சிவப்பா இருக்கும், எல்லா இடத்துலயும் சிவப்பாவே இருக்கும். அடுத்து நம்மளுடைய பார்பிக்யூ சிக்கன், ஆஹா ரொம்ப பேருக்கு பார்பிக்யூ சிக்கன் ஒரு ஃபுல் குடியா. பார்பிக்யூ சிக்கன் ஒரு பெப்பர் பார்பிக்யூ, கொஞ்சம் பெப்பர் தூக்கலா போட்டு ஒரு ஒரு ஆஃப் ஃபுல்லியா ஃபேமிலியோட போனீங்கன்னா ஆர்டர் பண்ணதே பார்பிக்யூ சிக்கன் இருக்கா? இருக்கு. அந்த பார்பிக்யூ சிக்கனை எதுல வச்சு எடுப்பாங்கன்னு யாருக்கும் தெரியாது. அடுப்புக்குள்ள பேனருக்குள்ள அடுப்புக்குள்ள குச்சியில குத்தி உள்ள ஓவனுக்குள்ள போட்டுறாங்க. தம்ம இருக்க நெருப்புல எரியும். அங்கேயே பாத்தீங்கன்னா கலர்ல உள்ள சி அங்கேயே இருக்கு. தட் இஸ் கார்பன் மெட்டீரியல். CARBON கார்பன், CaOLOR கலர், கார்பன் கலர். அந்த கார்பனும் கலர் C plus C is equal to C, that is cancer. C plus C is equal to cancer.
கார்பனும் கலரும் சேர்ந்தா ஒரு கேன்சரை உருவாக்க போகுது. அதை நாம டெய்லி சாப்பிடுவோம். நிறைய பேர் பார்த்திருக்கேன் டெய்லி போய் வெளியில போய் சிக்கன் 65 சாப்பிடுறது உங்களுக்கு இது காமன். அப்ப சிக்கன் 65 விற்குதுன்னு தெரியுதுல, டிபார்ட்மெண்ட்ல நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேள்வி தோணும். பின்னாடி எல்லாம் கேட்கறது ரெடியா இருக்காங்க. சார் சிறப்பா தான் விற்கிறான்னு தெரியுதுல உங்களுக்கு, அப்ப நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க மேல உட்காந்து? அதுக்கு வழி சொல்றேன். சிக்கன் 65 நம்ம வீட்ல செஞ்ச அந்த கலர் வருதா, அந்த டேஸ்ட். ஆனா நம்ம எங்க சாப்பிட விருப்பப்படுவோம்? கடையில என்ன கலக்கறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? ஆனா நல்லது இல்லைன்னு மட்டும் தெரியாம தானே, நல்லது இல்லைன்னு தெரிஞ்சாலும் நம்ம என்ன பண்ணுவோம்? சாப்பிட தான் செய்வோம். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம சாப்பிடுறதை தாண்டி ஃபர்ஸ்ட் நம்ம நல்லா இருக்கணும்னா எதை நம்ம மேஜரா கான்சென்ட்ரேட் பண்ணுவோம்? வாயெல்லாம் கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. சொல்லுங்க, மேஜரா என்ன கான்சென்ட்ரேட் பண்ணுவோம்? தன் சுத்தம். கரெக்டுங்களா? நம்ம நல்லா இருக்கணும். நம்ம சுத்தமா இருந்தாதான் நம்ம நல்லா இருக்கும். சரி, ஓகே. பிஸ்கெட் பாக்கெட்ஸ் எல்லாம் வாங்குறோம்ல, கேக்கு பிஸ்கெட் பாக்கெட்ஸ் எல்லாம். இப்போ உங்க கையில எல்லாருக்கிட்டையும் ஒரு வாட்டர் பாட்டில் கொடுத்துருக்காங்களா? ஏதாவது ஒரு சாப்பிட்ற பொருள் வாங்கினா ஃபர்ஸ்ட் என்ன பார்ப்பீங்க? எக்ஸ்பைரி டேட். நாங்க எம்ஆர்பி தான் பார்ப்போம். அந்த எம்ஆர்பி தான் பார்ப்போம். ஓகே, நாங்க எம்ஆர்பி தான் ஃபர்ஸ்ட் பார்ப்போம். அதுக்கு அப்புறம் தான் நாங்க உணவுக்குள்ளே வருவோம். ஓகே, சோ எக்ஸ்பைரி டேட் பார்ப்பீங்க. அது இல்லாத லேபிள்ல வேற என்னலாம் பார்ப்பீங்க? மேனுஃபேக்சரிங் டேட். எஸ், குட். மேனுஃபேக்சரிங் டேட் பார்க்கணும். நெக்ஸ்ட் இன்கிரிடியன்ட்ஸ், அதாவது அந்த உணவு பொருள்ல என்னெல்லாம் கலந்துருக்குன்னு நம்ம பார்ப்போம். சரி, அப்ப பாத்துட்டீங்களே, ஒரே ஒரு क्वेश्चनங்க. இந்த கையில வச்சிருக்க தண்ணி பாட்டில என்னைக்குள்ள காலி பண்ணணும்? பாட்டில பார்க்காம புரியல. 30 எல்லாம் தேதியெல்லாம் அதுல போட்டுருக்காது, வாய்ப்பே இல்லை. தேதியெல்லாம் போட்டுருக்க வாய்ப்பு இல்லை. வீட்டுல வாங்குற 20 லிட்டர் தண்ணி கேன் எவ்வளவு நாளைக்குள்ள அந்த தண்ணி கேனை நாம காலி பண்ணணும்? ஒண்ணு. கொஸ்டின் நம்பர் 1. கொஸ்டின் நம்பர் 2, இந்த குட்டி குட்டி பாட்டில் இருக்குல்ல உங்க முன்னாடி, இந்த தண்ணி பாட்டில எவ்வளவு நாள் காலி பண்ணணும்? கொஸ்டின் நம்பர் 2. கொஸ்டின் நம்பர் 3, 1 லிட்டர் தண்ணி பாட்டில நாம எவ்வளவு நாள் வச்சுக்கலாம்? கொஸ்டின் நம்பர் 3. கொஸ்டின் நம்பர் 4, நம்ம வீட்ல நம்ம கடையில போய் வாங்குற மிரிண்டா, 7up இதெல்லாம் யாருக்கு ரொம்ப பிடிக்கும்? நான்வெஜ் சாப்பிட்டோன்னே 7up குடிச்சாதான் எப்பவும் வரும் சார், அந்த ஃபுட்டு வந்து உள்ள போனோடனே செரிமானம் நல்லா நடக்கும் சார் சொல்றாங்க எத்தனை பேர்? அதோட எக்ஸ்பைரி டேட் என்ன? அதுக்கு எக்ஸ்பைரி டேட் இருக்கா? ஃபர்ஸ்ட் எக்ஸ்பைரி டேட் இருக்கா அப்படின்ற விஷயத்த போகும்பொழுது நான் பேசிக்கிட்டே இருக்கேன். இதை நான் முடிக்கும் போது நான் தான் இதை கன்க்ளூஷன். இதுல இந்த பெட்டிக்குள்ள பாம்பு இருக்கு, வரப்போது சொல்ற மாதிரி சொல்லிட்டே இருப்பேன். நான் லாஸ்ட்ல இதுக்கான விடை எல்லாம் சொல்றேன். கமான் ஷார்ட், சீக்கிரம் ஃபாஸ்ட். நம்மளுக்கு 10 நிமிஷம் தான் இருக்கு, 10 நிமிஷம் முடியும். எக்ஸ்பைரி டேட், மேனுஃபேக்சர் டேட், யூஸ் பை டேட், இந்த மாதிரி 3 டிஃபரண்ட் வார்த்தைகளை கேள்விப்பட்டிருக்கீங்களா? இதுக்கெல்லாம் என்ன வித்தியாசம் இருக்கும்னு நினைக்கிறீங்க? எக்ஸ்பைரிக்கு அப்புறம் அந்த பொருளை சாப்பிடுவீங்களா? சாப்பிட மாட்டோம். யூஸ் பை டேட்டுக்கு அப்புறம், பெஸ்ட் பிஃபோருக்கு அப்புறம். ஸோ அப்போ 3மே என்ன பண்ணுவோம்? இதுக்கப்புறம் இதை சாப்பிடக்கூடாது. காரணம் ஒன்று, அது ஏதோ ஒரு விஷயத்துல கன்வெர்ட் ஆயிருக்கும், பாதுகாப்பா இல்லைன்றது உங்களுக்கு நல்லா தெரியுமா? ஸோ அது எதுக்கு அந்த டேட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இப்போ இந்த இதில் பாருங்களேன், இந்த மாவு இருக்கு இல்லைங்களா? இந்த மாவுல நார்மலா இருக்கிற டஸ்ட் பார்ட்டிகல்ஸை தாண்டி ஒரு வண்டு வருது, வேற ஏதாவது அதோட தன்மை வந்து மாறி போறது, இது எல்லாமே இந்த தேதிகளை வச்சு தான் நடக்குது. சரிங்களா? நம்ம ப்ரிப்பரேஷன் மெத்தட்ஸை தாண்டி உங்களோட இந்த டேட்ஸை கிராஸ் பண்ணிடுச்சு அப்படின்னா, இப்போ அந்த டேட்டுக்குள்ளே இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம்? சில பொருளுக்கு எல்லாம் 3 வருஷம் வரைக்கும் டேட்டு பார்த்துருக்கீங்களா? வாங்குறீங்களா? எல்லாமே 3 வருஷம் வரைக்கும் அது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்னு நினச்சிக்கிறீங்களா? சரியா? லைஃப் டைம் வந்து உயிருள்ள பொருட்களுக்கு எல்லாத்துக்கும் லைஃப் டைம் எப்படி இருக்கும்? ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இப்போ ஒரு மாவுல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாசத்துக்குள்ள உங்களுக்கு டியூரேஷன் கொடுத்தீங்கன்னா, ரவையெல்லாம் பார்த்துருக்கீங்களா? வண்டு எவ்வளோ சீக்கிரமா வரும்? ரவை மாவுலலாம் தான் ஃபர்ஸ்ட் வண்டு வரும். கொத்தமல்லி வண்டு வந்தா நல்லதுதானுங்க. கெமிக்கல் போட்டாதான் வண்டு வராது. ஆனா வண்டு வந்தா நல்ல மல்லி தானுங்க. அதோட வண்டை எடுத்து போட்டு வெயில காய வச்சுட்டு நம்ம யூஸ் பண்ண வேண்டியது கரெக்ட் தானே? கெமிக்கல் போட்டாதான் வண்டு வராது. ஆனா வண்டோட கொடுத்தா நம்ம வாங்கிக்கிறோம். பரோட்டா சார், பரோட்டா சின்னதா இருக்கு, வேற கொண்டா பரோட்டாவையும் கட்டி எடுத்து போயிட்டான்னு வச்சுக்கோங்களேன். சாப்பிட்டாட்டி போயா உங்க கடையில நான் கேட்டேன், என் கடைக்கு வர சொல்லி போய் வெளியில அப்படின்னு எத்தனை பேர் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வாங்கிருப்பீங்க? அந்த தம்பியை பின்னாடி கேட்டுக்கிட்டாங்க, ரைட், உன் கடையில என் கடையில சாப்பிட சொல்லி நான் வர சொன்னா தேவையில்லையா? போயா
மல்லி வாங்குறீங்க, கொத்தமல்லி நீங்க உங்க சைடுல வர பலசரக்கு வாங்குறீங்க, உள்ள வண்டு இருக்கு, யார்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணீங்க? நீங்க வாங்க, நீங்க தான் டிவி பத்தி நிறைய கேட்டீங்க. இப்போ உங்க இதுல மல்லி வந்துச்சு, வீட்டுல பூச்சி வந்துருச்சு, அத வீட்டுல போய் யார்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணீங்க? வாய்ப்பே இல்லைங்க. உங்களை நான் என் பொருளை வாங்க சொல்லி என் கடைக்கு நான் வர சொல்லல. உங்களுக்கு பொருள் வேணா கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிட்டே இருங்க, என் பொருளை வாங்க சொல்லி என் கடைக்கு வர சொல்லி நான் சொல்லவே இல்லைங்க அப்படின்னு கடைக்காரன் சொல்லி அனுப்பிச்சிருவோம். என்னைக்காவது ஒரு நாள் உணவை நாம டெஸ்ட் பண்ணணும் அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு வந்திருக்கா? இல்ல. நான் எல்லாம் கொஸ்டினா அடிக்கிட்டு போறேன்னா இதெல்லாம் விடை சொல்ல போறேன்னு அர்த்தம். இவர் இவ்வளவு கொஸ்டினா கட்டிட்டே இருக்காருன்னா இவர் என்ன தெரிஞ்சாருன்னு நீங்க மைண்ட்ல ஓடும். ஆனா அதுக்கு எல்லாத்துக்கும் விடை சொல்வதற்கு தான் நான் இங்க இருக்கேன். உணவு பாதுகாப்பு மற்றும் தரங்கள் சட்டம் 2006 ஒரு சட்டத்தை உருவாக்கி உணவைக்கான ஒரு சட்டம் 5/8/2011 இந்த சட்டத்தை உருவாக்குறாங்க. அதுக்கு முன்னாடி 1954 உணவு கலப்பட தடை சட்டம் அப்படின்னு ஒரு சட்டம் இருந்துச்சு. அந்த சட்டத்தை எடுத்துட்டு உணவு பாதுகாப்பு தரங்கள் சட்டம் அப்படின்னு ஒரு சட்டத்தை உள்ளடக்கி தமிழ்நாடு உணவு பாதுகாப்பு மற்றும் மருந்து நிர்வாகத்துறை அப்படின்னு ஒரு துறையை உருவாக்கி அந்த துறைக்கு ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒரு டாக்டரை வந்து மாவட்ட அலுவலராக பணியமர்த்தி அதுக்கு கீழே சயின்ஸ் பேஸ்ட் ஆபீசர்ஸ், பிஎஸ்சி முடிச்சவங்க, கெமிஸ்ட்ரி முடிச்சவங்க, பயாலஜி முடிச்சவங்க ஒவ்வொருத்தரையும் ஃபுட் சேஃப்டி ஆபீசராக பணியமர்த்தி ஃபுட் சேஃப்டி ஆபீசர் பாண்டி கார்ப்பரேஷன் சைடுல அவரு உணவு பாதுகாப்பு நிர்வகிச்சிட்டு இருக்காரு. ஃபுட் சேஃப்டி ஆபீசர் ஷீவா பிரீத்தி, ஃபுட் சேஃப்டி ஆபீசர் நிர்மலா, she is a PhD degree holder. ஃபுட் சேஃப்டி ஆபீசர் அன்பு செல்வன், ஃபுட் சேஃப்டி ஆபீசர் ராஜ்குமார். இதெல்லாம் உணவை பத்தி இப்ப உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை சொல்ல போறாங்க. முடிச்சதுக்கு அப்புறம் இந்த ஃபுட்டை நான் கேட்டேன், ஃபுட்டு எங்க போய் கம்ப்ளைண்ட் பண்றது, யாருங்க இது ஆக்ஷன் எடுக்கிறது? அந்த கடையை மூடுறங்க, அந்த இதுல போய் ஈய போட்டு என்ன கொடுத்துட்டாங்க. அந்த அந்நியன் படத்துல கும்பை பாகம் பண்ண மாதிரி அவனை பண்ணணுங்க, தோடுமா இல்லையா? சிக்கன் சிக்ஸ்டில கலர் போட்டாங்க, நெயில் பாலிஷ் போட்ட மாதிரி இருக்க, மல்லாடி போட்ட மாதிரி இருக்க, அவனை கொல்லணுங்க, விடக்கூடாதுங்க. மைண்ட்ல இருக்குல்ல, ஒரு டிவிக்கு அவனை குத்தணும் போல இருந்துச்சா இல்லையா? நடுரோட்ல இறங்கிட்டு போனா அவனை கொல்லணும் போல இருந்துச்சா? அந்த அந்நியன் படத்துல இருக்க கும்பியா வடச்சட்டியில போட்டு பொரிச்சிடுறது அப்படின்ற எண்ணத்தை உருவாக்கக்கூடிய சட்டம், பயங்கரமான சட்டம் எங்க சட்டம். ஆனா அதுக்கு ஒரு தளம் இருக்குங்க, கம்ப்ளைண்ட் பண்ண சொல்லி. அந்த தளம் 3 தளம் இருக்கு, நான் முடிச்சுட்டு தான் சொல்லுவேன், இப்ப சொல்ல மாட்டேன். அந்த தளத்துல இப்ப வரைக்கும் அதிகமா கம்ப்ளைண்ட் வர்றது டாஸ்மாக்ல கடலை சரியில்லை, டாஸ்மாக் பார்ல அந்த சிக்கன் 65 சரியில்லை. இது வரைக்கும் 10 கம்ப்ளைண்ட் வரும். நாங்களும் தெருவா கூவி சொல்றோம், கம்ப்ளைண்ட் போடுங்க, கம்ப்ளைண்ட் போடுங்க, கம்ப்ளைண்ட் போடுங்க. நைட்டு ஃபோன் பண்ணி சார் ஒண்ணுக்கு ஒன்று ஃப்ரீ கொடுக்க சொல்றாங்க சார், கொடுக்கல சார், இதான் கம்ப்ளைண்ட். இது வரைக்கும் வந்த கம்ப்ளைண்ட் இதான். இந்த மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் வெளியில போறதுக்குள்ளயாவது ஒரு 10 கம்ப்ளைண்ட் வருதான்னு பார்ப்போம் உங்கள்கிட்ட இருந்து. நான் இப்பொழுது உணவு பாதுகாப்பு அலுவலர் ராஜகுமாரி ஷீபா, கலப்படத்தை எளிதில் வீட்டில் கண்டுபிடிப்பது எப்படி, ஒரு அவேர்னஸ். வீட்டுல உங்களுடைய ஃபுட்ல கலப்படத்தை கண்டுபிடிப்பது எப்படி? எப்படி பால் என்ன கலப்படம் பண்ணுவாங்க? தண்ணி கலப்படம். நாமளும் அப்படிதான், வீட்டுக்கார அப்படிதான் கேட்கிறாரு, பால் கட்டியா இருக்கணும், கலெக்டர் ஆபீஸ்ல அப்படி வந்து காப்பியை கொடுத்தாக்கா நான் குடிப்பேன் அப்படின்னு அவர் வீட்டுக்கார சொல்லுவார். நாமளும் அதுக்கு தகுந்த மாதிரி செய்வோம். பால் கெட்டே போக கூடாது, நம்மளோட என்ன அப்படிதான் இருக்கு, பால் கெட்டே போக கூடாது, அப்படி ஒரு பால் வேணும், அப்படிதான் நம்மளோட எண்ணங்கள் இருக்கும். என்ன நேற்று வாங்கினா காலையில கெட்டு போச்சு, நம்மளோட எண்ணத்தை அந்த மாதிரி நாங்க வியாபாரிகள் தகுந்த செயல் செய்வாங்க. கலப்படத்தை எளிதில் கண்டுபிடிப்பது எப்படி? ராஜகுமாரி, ஓட்டு ராஜகுமாரி. அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் ராஜகுமாரி, புள்ளப்பாடி மாவட்டத்தோட ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர். ஸோ சார் சொன்ன மாதிரி நம்ம அன்றாட வாழ்க்கையில் யூஸ் பண்ணுற கிச்சனில் நம்ம யூஸ் பண்ணுற பொருட்களில் நமக்கு தெரியாமல் கேட்குறீங்களா, நமக்கு தெரியாமல் நிறைய கலப்படங்கள் நடக்குது, சரிங்களா? ஸோ இதை உங்கள் கிச்சன்லேருந்தே நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத நம்ம FSSAI வந்துட்டு ஒரு புக்லெட்டாகவே ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். வெப்சைட்ல இருந்து அந்த புக்கை நம்ம கொடுத்துருக்காங்க. நீங்கள் எல்லாரும் FSSAI அப்படின்ற ஒரு தளத்தில் போய் அதை டவுன்லோட் பண்ணி அதை ஒவ்வொரு சோதனையும் நீங்கள் வீட்டில் டெஸ்ட் பண்ணி பாருங்க, ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சார் சொன்ன மாதிரி
தெரியுங்களா உங்களுக்கு நார்த் இந்தியால இது ஒரு பெரிய சென்சேஷனல் நியூஸா போயிட்டு இருந்தது இல்லையா? டிட்டர்ஜென்ட் கலக்குறாங்க. ஓகேங்களா? டிட்டர்ஜென்ட் வந்து அந்த ஃபோம்ஸ் எல்லாம் கிரியேட் ஆகும்ல. ஸோ டிட்டர்ஜென்ட்ஸ் வந்து ஒரு அடல்ட்ரண்டா யூஸ் பண்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, இன்கேஸ் அந்த பால்ல வந்து வாட்டர் அடல்ட்ரண்டா இருந்ததுன்னா எப்படி நம்ம வீட்லயே அதை கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத உங்களுக்கு பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷனோட கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு டிராப்லெட் பால் எடுத்து ஒரு டார்க் பேக்ரவுண்ட், ஏதாவது பிளாக் பேக்ரவுண்ட்ல வச்சுட்டீங்கன்னா நீங்க விட்டோனையும் பால் மூவ் ஆச்சுன்னா அது தண்ணி கலந்துருக்காங்க. சரிங்களா? நீங்க ஒரு டிராப் விட்டோனையும் அது கொஞ்சம் ஸ்லோவா தான் மூவ் ஆகணும். ரொம்ப நீங்க விட்ட உடனே அது கீழே இறங்குதுன்னா அதுல வந்துட்டு மேக்ஸிமம் அடல்ட்ரண்ட் வந்து வாட்டர் அப்படின்றத நீங்க வீட்லயே தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? இந்த மாதிரி ஈவன் பால் கலக்கட்டை வாங்குறது கூட நீங்க வந்துட்டு சார் சொன்ன மாதிரி அந்த நம்பர்லயோ இல்ல அந்த தளத்திலயோ நீங்க கம்ப்ளைண்ட் பதிவு செய்யலாம். நான் கம்ப்ளைண்ட் ஃபோரம் வந்து கடைசியில் சொல்றேன். அவங்க சொன்ன அந்த டிட்டர்ஜென்ட் தான் நுர குட்டி வரும். அந்த டிட்டர்ஜென்ட்டா கண்டுபிடிக்கிறது எப்படி அப்படின்ற விஷயத்தை அவங்க சொல்லுவாங்க ஈஸியா. வாட்டருக்கு இந்த டெஸ்ட், வாட்டருக்கு வந்து ஒரு டார்க் பேக்ரவுண்ட்ல 2 டிராப் ஆஃப் மில்கை வந்து இது ஈஸியா வீட்டில் அவைலபிள் கிட். இதுக்கு போய் நீங்க லேப்ல போய் டெஸ்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அந்த பால்ல தண்ணி கலந்துருக்கா அப்படின்னு தெரிஞ்சிட்டாலே, இல்ல தண்ணி கலந்துருக்காங்கன்னு டவுட் வந்துட்டாலே யூ கேன் கிவ் அ கம்ப்ளைண்ட். எந்த ஃபோரம்னு கடைசியில் சொல்றேன். சார் நெக்ஸ்ட், ஸோ இப்போ இந்த ஸ்லைட்ல பாத்தீங்கன்னா சலவை தூள், அதாவது டிட்டர்ஜென்ட் கலந்துருக்காங்க அப்படின்னா எப்படி உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, கீழே வந்து உங்களுக்கு பார்க்கும் போதே ஒரு பாலுக்கும் ஒரு திக்கான பால் நமக்கு தெரியும். பட் ஆனால் உங்களுக்கு டிஃபரன்ஷியேஷன் நல்லா இருக்கும். உங்களோட அப்நார்மலா ரொம்ப திக்கா இருக்கு அந்த பால்னா மேக்ஸிமம் அதுல வந்துட்டு டிட்டர்ஜென்ட் வந்துட்டு ஒரு அடல்ட்ரண்டா இருக்கலாம். பாலுடன் சலவை தூள் கலந்துருந்தால் தடிமனான படலம் உருவாகும். அது மேல இருக்க படலம் வந்து ரொம்ப தடிமனா இருக்கும். தூய பால்னு பாத்தீங்கன்னா ரொம்ப அதோட மேல வர படலம் வந்து ரொம்ப மெலிதானதா இருக்கும். சரிங்களா? இன்கேஸ் ஸ்டார்ச் சொல்லணும்னா ஏதாவது இப்போ மாவு பொருட்கள் லைக் மைதா மாவு இல்ல அரிசி மாவு இதெல்லாமே ஸ்டார்ச். கட்டியா இருக்கணும் நமக்கு பால் இல்ல, அதுக்கு தான் அந்த கலப்படம் நாங்க பண்றதுக்கு ரெடியா இருக்கணும். கண்டுபிடிக்கிறது நீங்க தான் கண்டுபிடிக்கணும். ஸோ ஸ்டார்ச் வந்து இன்கேஸ் அடல்ட்ரண்டா இருந்தது அப்படின்னா இதை நீங்க எப்படி செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னா அயோடின் அப்படின்ற சொல்யூஷன் இருக்கும். ஸோ அயோடின் சொல்யூஷனை ஒரு டிராப் நீங்க விட்டீங்கனாலே அதுல இருக்க காம்பவுண்ட் வந்துட்டு இந்த ஸ்டார்ச் கூட ரியாக்ட் ஆகி ப்ளூ கலரா மாறுச்சு அப்படின்னா நம்ம கன்ஃபார்ம் பண்ணலாம் இதுல வந்துட்டு ஸ்டார்ச் ஆட் பண்ணிருக்காங்க அப்படின்றத நீங்க வீட்லயே இதை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் பேசிக்கா பால்ல யூஸ் பண்ற அடல்ட்ரண்ட்ஸ். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபேட்ஸ் அண்ட் ஆயில்ஸ். நம்ம மேக்ஸிமம் பால் யூஸ் பண்றோம் கிச்சன்ல, அதுக்கப்புறம் எண்ணெய் அதிகபட்சம் யூஸ் பண்றோம் இல்லைங்களா? ஸோ நெய் யூஸ் பண்றோம், நார்மல் குக்கிங் ஆயில்ஸ் நிறைய யூஸ் பண்றோம். அதுலயும் அடல்ட்ரண்ட் நிறைய கலக்குறாங்க. இந்த ஸ்லைட்ல இருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா நெய்யில என்ன மாதிரி அடல்ட்ரண்ட் யூஸ் பண்றாங்கன்னா ஸ்டார்ச் ஆனா உருளைக்கிழங்கு மசிச்சு அந்த எல்லோ கலர் ஷேட் வரதுக்காக என்ன பண்றாங்க, நல்லா மசிச்சு அந்த நெய்யோட மிக்ஸ் பண்ணிடுறாங்க. மணலா உதிரியா இல்லைங்களா? அப்படிதான் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுப்பாங்க. உதயம் நெய்ன்னு ஒரு பிராண்ட் இருக்கும். நான் நெய் பிராண்டை ஏன் பயன்படுத்துறேன்னா, பிராண்டை நீங்க வாங்க சொல்லி நான் பயன்படுத்தல. அது ஒரு பிராண்டுக்கு அட்வர்டைஸ்மெண்ட். மணல்மணலாய்ன்றது மைண்டுக்குள்ள பதிகிற மாதிரி இருக்கும். அந்த மணல்மணலாய் உங்களை கன்சியூமரை மாத்துறதுக்கு தான் அந்த மணல்மணலாய் நாங்க ரெடி பண்ணிடுவோம். ஓகேங்களா? ஸோ இதுலயும் நம்ம ஸ்டார்ச் அடல்ட்ரண்டா இருக்கிறதுனால அந்த டிங்ஷர் அயோடின், அந்த டிங்ஷர் நம்ம வீட்லயே இருக்கும்ல டிங்ஷர், அந்த அயோடின் 2-3 டிராப் விட்டாலே உடனே அந்த நீல கலர்ல மாறிடுச்சுனாலே அதுல ஸ்டார்ச் வந்து ஒரு அடல்ட்ரண்டா யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏன்னா நெய்யெல்லாம் இப்போ நான் 1/4 லிட்டர் வாங்கினாலே எவ்வளோ ஆகுது இல்லைங்களா? உருளைக்கிழங்க அழகா சேர்த்து விட்டுலாம். இந்த வெளியில எல்லாம் வித்துட்டு வராங்கல்ல ஒரு பாத்திரத்துல வச்சுட்டு நெய் அந்த மாதிரிலாம், அதெல்லாம் மேக்ஸிமம் அடல்ட்ரண்டா இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா தேன் வந்து நம்ம எல்லாருமே நம்ம டேஸ்ட் பண்ணிருப்போம், அதோட டென்சிட்டி எல்லாமே பார்த்துருப்போம். அதுல எப்படி அடல்ட்ரண்ட் யூஸ் பண்றாங்கன்னா சக்கரை பாகு வந்து கலந்து கொடுக்குறாங்க. ஓகே? ஸோ இப்போ ஒரு கண்ணாடி டம்ளர்ல ஒரு தண்ணி எடுத்துட்டு சுத்தமான தேன் அப்படின்னா நீங்க போர் பண்ண உடனே அது வந்து கீழே அப்படியே செட்டில் ஆகும். பட் அது வந்து ஒரு சக்கரை பாகு வந்து ஒரு அடல்ட்ரண்டா யூஸ் பண்ணிருக்காங்கன்னா டிஸ்போஸ் ஆகும், வாட்டரோட தண்ணி மாதிரி அது கலந்துரும். சரிங்களா? இது நமக்கு எல்லாருக்கும் பேசிக்கா தெரியும். நீங்க தேன் வாங்கிட்டு வந்து நீங்க வாங்கிட்டு வரீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு டிராப் எடுத்து செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் சர்க்கரை, வெல்லம் ஆகியவற்றில் சாக் பீஸ் பவுடர். ஸோ நமக்கு வந்துட்டு சர்க்கரைலாம் வந்துட்டு பிரைட்டா இருக்கணும், ஒயிட்டா இருக்கணும், பாரிஷ் சுகர் இதெல்லாம் பார்த்துருக்கீங்க இல்லையா? ஸோ நல்லா ஃப்ரீ ஃப்ளோயிங்கா இருக்கணும். அந்த மாதிரி சர்க்கரை பவுடர் ரொம்ப மார்க்கெட்ல இருக்கு. இதுல என்ன அடல்ட்ரண்ட் யூஸ் பண்றாங்கன்னா
பீஸ் பவுடர் அதை வந்து ஒரு அடல்ட்ரண்டா யூஸ் பண்றாங்க. யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா நீங்க எப்படி செக் பண்ணலாம்னா, ஒரு கிளாஸ் டம்ளர்ல தண்ணி எடுத்துட்டு அதுல போர் பண்ணீங்க அப்படின்னா சாக் பொடி இருந்ததுன்னா டம்ளர்ல வந்து அடியில படிஞ்சிடும். சரிங்களா? உணவு தானியங்களில் வேற ஏதாவது பொருட்கள், தூசி, கல், மண், ஈவன் நீங்க மளிகை கடையில வாங்கும்போது பயிர் வகைகள் எதுலனாலும் ஒரு குச்சி எது இருந்தாலுமே அது அடல்ட்ரண்ட் தான். சரிங்களா? சரி, அது என்ன இது பண்ணா போயிடும் அப்படின்றது மாதிரி கிடையாது. உங்களுக்கு ஃபைனலா கஸ்டமருக்கு கொடுக்குறாங்கன்னா அவங்க பியூரா கொடுக்குறது அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ இதுல நீங்க வந்து பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் கொஞ்சம் மாடிஃபைடா இருக்கு, ஏதாவது தூசி இதெல்லாம் இருந்ததுன்னா அது வாங்காதீங்க, கம்ப்ளீட் உடனே லான்ச் பண்ணுங்க. முழு பருப்பில் கேசரி பருப்பு கலப்படம் உள்ளதா என கண்டறிந்தது. பார்த்தாலே இதெல்லாம் பேசிக்கா இந்த தானியங்கள் வகைகள்ல நம்ம கண்கூட பார்க்கறதுனாலேயே நம்ம கண்டுபிடிக்கலாம். ஒரு கிளாஸ் பிளேட்ல நீங்க ஒட்டி பார்த்தீங்கனாலே இந்த மஞ்சள் பருப்பும் கேசரி பருப்பு ரெண்டும் டிஃப்ரெண்டான பருப்பு. பட் ஆனா அதனையும் மிக்ஸ் பண்ணி 2 டைப்ல அடல்ட்ரண்ட் பண்ணலாம். குவான்டிடேட்டிவ் மெத்தட், குவாலிட்டேட்டிவ் மெத்தட்னு சொல்லுவாங்க. குவான்டிடேட்டிவ்னா அளவை கூட்டுறதுக்காக பண்றது, குவாலிட்டேட்டிவ்னா அதோட தரத்தை கம்மி பண்ணி அதிகமா விற்கணும் அப்படின்றதுக்காக பண்றது. ஓகேங்களா? ஸோ இந்த டேட்ஸ் எல்லாம் கிராஸ் ஆகிறதுனால தான் இந்த மாதிரி இன்செக்ட் இன்ஃபெஸ்டிவேஷன்லாம் அது ஸ்டார்ட் ஆகிடும். சரிங்களா? ஸ்லைட். ஸோ பெருங்காயம், நிறைய பெருங்காயம் நம்ம வச்சிருக்கோம், பார்த்துருக்கீங்க. வரை சாதாரண குடிமகன் முதல் இந்தியாவின் ஜனாதிபதி வரை ஜாதி, மதம், இனம், அரசியலுக்கு அப்பாற்பட்டு ஒவ்வொரு மனிதரும் சமூகத்தின் பார்வையில் ஒருவர் தான். அப்படி என்றால் சட்டத்தின் பார்வையில் யார் ஒருவர்? ஒரு பொருளையோ அல்லது சேவையையோ சொந்த உபயோகத்திற்காக விலை கொடுத்து வாங்குபவர் தான் நுகர்வோர். அப்படின்னா யார் நுகர்வோர் அல்ல? இலவசமா ஒரு பொருளையோ சேவையையோ பயன்படுத்துபவர் நுகர்வோர் அல்ல. அதே மாதிரி ஒரு பொருளை மறு விற்பனைக்காக பயன்படுத்துபவரும் நுகர்வோர் அல்ல. இந்த நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 1986 முதல்ல கொண்டாந்தாங்க. இப்ப 2019 நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் திருத்தப்பட்டது. அந்த நுகர்வோர் பாதுகாப்பு திருத்த சட்டத்தின்படி தான் உங்களிடம் சில விழிப்புணர்வு கருத்துக்களை தெரிவிக்கலாம் இருக்கேன். நுகர்வோருக்கு 8 விதமான உரிமைகள் இருக்கு. இதை பேசுறவங்களுக்கு ஒன்றே ஆயிரும். அதனால எல்லாமே இந்த தகவல் தெரிஞ்சுக்கிறது நமக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ நாட்டில் எப்படி வந்து யாரோ ஏதோ ஒரு தப்பு செஞ்சுட்டு ஃப்ரீயாக போக முடியாதோ, இந்த நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் கூட அப்படிதான். யாரோ சந்தையில் ஏதோ ஒன்று விற்றுட்டு அவங்க பாட்டு அவங்க விஷயத்துக்கு போயிட முடியாது. நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தோட முக்கியமான நோக்கம் என்னன்னா, நுகர்வோர்களோட உரிமைகளை பாதுகாக்கிறது, இந்த மார்க்கெட்டில் நடக்கிற எக்ஸ்ப்ளாய்டேஷனும் அன்ஃபேர் ட்ரேடுக்கும் அவங்களுக்கான ஒரு கூகுள் பே தான். எல்லா பேயும் நம்ம வாங்குற சம்பளத்தை ஈஸியாக காலி பண்ணிட்டு போயிடுது. அதனால இப்போ எல்லாம் ஆன்லைன் பேமெண்ட்டு, பேங்கிங் வச்சிருக்கிறதுனால கண்டிப்பாக நம்ம கையில் வச்சிருக்க ஆண்ட்ராய்டு மொபைலில் இருக்க எல்லா ஆப்பும் சேர்ந்து ஆப் எல்லாம் சேர்ந்து என்ன செஞ்சிருது? ஆப் வச்சிருது. அதனால இந்த ஆப் நம்ம ஒவ்வொரு ஆப் ஏற்றும் போதும் நம்ம என்னென்ன ப்ரிகாஷனரி மெஷர்ஸ் எல்லாம் எடுக்கணும், எவ்வளவு பாதுகாப்பாக இந்த டிஜிட்டல் வேர்ல்டில் நாம பயணம் செய்யணும் அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு ஒரு 10 நிமிஷத்துல ஷார்ட்டாக சொல்லிடுறேன். ஏன்னா அடுத்த ப்ரோக்ராம் இல்லை. யாருக்கெல்லாம் நெட்ல பேலன்ஸ் இல்லையோ, நம்ம அக்கௌண்ட்ல பேலன்ஸ் இல்லைன்னா கூட கவலைப்படுறது இல்லை. நெட்ல பேலன்ஸ் இல்லை, நெட்டு சுத்த ஆரம்பிச்சா என்ன செய்யறோம்? நமக்கு லைட்டா தலையை வலிக்க ஆரம்பிச்சிருது. ஏன்னா நமக்கு நெட்டு ஃபுல்லா இருக்கணும், 5G-ஆ இருக்கணும். நெட்டு வந்து நமக்கு ஏதாவது ஒரு டேட்டாவை தேடும் போது சுத்தவே கூடாது. நம்ம என்ன கேட்குறோமோ டக்கு டக்குன்னு நமக்கு கிடைக்கணும். அப்படி நம்ம அவ்வளோ ஃபாஸ்ட்டாக நம்ம இந்த டெக்னாலஜி டெவலப்மெண்ட்டை நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த டெக்னிக்கல் இம்ப்ரூவ்மெண்ட்டு அல்லது டெக்னாலஜி டெவலப்மெண்ட்டு சந்தோஷப்பட வேண்டிய விஷயம்தான். ஆனால் அதை ரூம் போட்டு யோசிச்சு என்ன பண்ணுறாங்க? வடிவேல் சொல்ற மாதிரி ரூம் போட்டு யோசிச்சு ஏசி ரூம்ல உட்காந்து எந்த வேலையும் சிந்தாம ஒரு குரூப் சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கு. அதுதான் இந்த சைபர் ஸ்கேம் பண்ணக்கூடிய ஸ்கேமர்ஸ். அவங்க கையில நாம சிக்காம இருக்கணும் அப்படின்னா நாம ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம கையில வச்சிருக்கக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைல ஒரு ஆட்டம் பாம் மாதிரி தான் ட்ரீட் பண்ணணும். ஸோ தெரியாம வரக்கூடிய லிங்கை தெரியாம டச் பண்ணாலும் என்ன ஆயிடும்? அக்கௌண்ட் பேலன்ஸ் காலி ஆயிடும். ஏன் அப்படின்னா நம்மளோட ஆதார் நம்பர், பேன் நம்பர், அக்கௌண்ட் நம்பரோட ஆல்ரெடி கனெக்ட் பண்ணி வச்சிருக்கோம். இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி நம்ம செல்போன்ல ஜிபே, கூகுள் பேயை கனெக்ட் பண்றதுக்காக நம்ம செல்போன் நம்பரோட என்ன பண்ணிட்டோம்? அக்கௌண்ட் நம்பரை இணைச்சிட்டோம். ஸோ அப்போ
நம்ம செல்போனுக்கு வரக்கூடிய ஏதாவது ஒரு ஸ்கேம் மெசேஜை, ஒரு மால்வேரை நமக்கு தெரியாம டச் பண்ணா கூட நம்ம அக்கௌண்ட்டை ஹேக் பண்ண முடியும். இதை முதல்ல நீங்க புரிஞ்சுக்கணும். நான் அக்கௌண்ட் நம்பர் கொடுக்கல, ஓடிபி கொடுக்கல, எனக்கு ஃபோன் வரல, எதுவுமே வரல. ஆனா ஒரு மெசேஜ் வந்தது, ஒரு ஸ்பின் ஒன்று சுத்துனுச்சு, இந்த மெசேஜ் 20 பேருக்கு ஃபார்வர்ட் பண்ண உங்களுக்கு ஐபோன் தான் கிடைக்கும் அப்படின்னு அந்த மெசேஜ்ல கங்க்ராச்சுலேஷன்ஸ்னு போட்டு உங்களுக்கு நிறைய ப்ரமோஷன் மெசேஜஸ்லாம் வரும் ஃபெஸ்டிவல் டைம்ல. அதை நம்பி நீங்களும் என்ன செய்வீங்க, 20 பேருக்கு அனுப்பி விட்டுட்டு திரும்பி திரும்பி ஓபன் பண்ணி பார்த்துட்டே இருப்பீங்க. ஒரு நாள் யாருக்காவது 1.5 லட்சம் ரூபாய்க்கு ஒருத்துள்ள மொபைல் ஃபோனு ஐபோன் ரிசீவ் பண்ணி யாராவது கேள்விப்பட்டு பார்த்துருக்கீங்களா? இது எல்லாமே பிசினஸ் எத்திக்ஸ். அந்த பிசினஸை டெவலப் பண்றதுக்காகவும் அந்த நெட் யூசேஜை அதிகப்படுத்துறதுக்காகவும் ஒரு ஒன் ஆஃப் த டெக்னிக் தான் அது. ஸோ அதில் வரக்கூடிய மெசேஜை யாரோ ஒரு அன்னோன் நம்பர்லேருந்து அன்னோன் சோர்ஸ்லேருந்து வரக்கூடிய மெசேஜஸை நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணுறது இல்லாமல் உங்கள் பேலன்ஸ் போகிறது இல்லாமல் நீங்கள் என்ன செய்வீங்க, 20 பேருக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் செத்தாண்டா சேகரன்னு அனுப்பி விட்டுட்டு நீங்கள் மட்டும் ஜம்முன்னு உட்காந்துப்பீங்க. நீங்கள் ஓப்பன் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஆனால் நீங்கள் அனுப்பி விட்டுருக்க நபர் என்ன செஞ்சிருப்பாரு, அவர் இ-பேங்கிங் வச்சிருப்பாரு, அக்கௌண்ட் பேலன்ஸில் அப்போ தான் அவருக்கு லோன் போட்டு ஏதாவது பணம் ஏறி இருக்கும், அவர் அக்கௌண்ட்டு காலி ஆகிடும். ஸோ இப்போ ரீசெண்டாக ஆர்டிஓ சலான் அப்படின்னு சொல்லி ரோட்டில் நம்ம ட்ராவல் பண்ணும்போது டிராஃபிக் போலீஸோ அல்லது ஆர்டிஓவோ போடக்கூடிய வெஹிக்கிள் வயலேஷன் கேசஸ்க்கு போடக்கூடிய சலான் மாதிரி ஒரு மெசேஜ் வரும். .apk ஃபைல்ஸ்னு கீழே ஒரு மெசேஜ் வரும். இந்த மெசேஜை ஓப்பன் பண்ணால் கூட நிறைய பேரோட அக்கௌண்ட் ஹேக் ஆகி அக்கௌண்ட்டில் இருக்க பணம் போயிடுச்சு, நம்மகிட்ட கம்ப்ளைண்ட் வந்தாங்க. ஸோ இதெல்லாம் ரீசெண்டாக வந்த கம்ப்ளைண்ட்டு. ஸோ அதனால் நீங்கள் நெட்டில் ட்ராவல் பண்ணுறது தப்பே இல்லை. அது உங்களோட பொழுதுபோக்குக்காக நீங்கள் சில விஷயங்களை தேடி பார்க்கலாம், படிக்கலாம், சர்ச் பண்ணலாம், உங்களுக்கு ரெலவெண்ட்டான விஷயங்களை அதில் நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் ஒவ்வொரு தடவையும் அன்னோன் சோர்ஸ்லேருந்து இப்போ நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய் சில ஆப்பை டவுன்லோட் பண்ணுவீங்க. உங்களுக்கு ஒரு ஸ்கேன் பண்ணணும், ஒரு ஃபைலை பிடிகே கன்வெர்ட் பண்ணணும், பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணணும், இல்லை ஒரு எக்ஸல் ஃபார்மேட்டுக்கு கன்வெர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு சில சமயம் என்ன பண்ணுவீங்க, போய் டவுன்லோட் பண்ணுவீங்க. ஆனால் அப்படி நீங்கள் உங்களுக்கு தேவையான ஆப்பை இன்ஸ்டால் பண்ணும்போது அன்வான்ட் ஆப்ஸ், அதே கம்பெனி ஒரு வேற கம்பெனியில் அன்வான்ட் ஆப்ஸ் என்ன செய்யும், உங்களோட ஃபோனில் இருக்கக்கூடிய ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் ஒரு பஃபரில் போய் வந்து உட்காந்துக்கும். அது மேபி ஒரு ஸ்கேம் மெசேஜாக இருக்கலாம், ஸ்கேம் லிங்காக இருக்கலாம். உங்களுக்கு தேவையானதை தான் நீங்கள் தேடினீங்க, ஆனால் தேவையில்லாத விஷயம் என்ன செய்யுது, உங்களுக்கே தெரியாமல் உள்ளே வந்து உட்காந்து. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ காலையில் நம்ம இளையராஜா சாங் கேட்கலான்னு ஒரு ட்ராவலில் இளையராஜா சாங்ஸ்ன்னு தேடினீங்கன்னா அன்னைக்கு முழுக்க அன்னைக்கு நைட்டு நீங்கள் தூங்க போகிற வரைக்கும் உங்களுக்கு என்ன காட்டும் ஸ்க்ரீனில், அதே ரிலேட்டட் நீங்கள் என்ன சர்ச் பண்ணுறீங்களோ உங்கள் ஃபோனில் இருக்க மேட்டா என்ன செய்யுது, உங்களை வாட்ச் பண்ணுது. அது ஒரு சென்சார் மாதிரி உங்களுக்கு என்ன தேவைன்றத அது தேடும். இப்போ நீங்கள் காலையில் வந்து ஆன்லைன் லோன் ஆப் அப்படின்னு ஒரு சர்ச்சில் போய் கூகுளில் தேடினீங்கன்னா அன்னைக்கு முழுக்க ஒரு 10 ஃபோன் வந்துடும் உங்களுக்கு. ஆன்லைன் லோன் ஆப்ல லோன் வேணுமா வருதா, நீங்கள் தேடலைனாலும் வரும், அது வேற விஷயம். ஆனால் நீங்கள் என்ன பயப்பட ஆரம்பிச்சாங்க. காரணம் என்னன்னா 2019 போட்டிருக்க எல்லா சட்டமே வந்து ரொம்ப கடுமையான சட்டங்கள். நுகர்வோரை வந்து யாரும் ஒரு தெரியாதவங்க கூட ஏமாற்ற நினைக்கக்கூடாது. அந்த அளவுக்கு அந்த சட்டங்கள் வந்து பலமாக கொண்டு வந்துட்டாங்க. காரணம் என்னன்னா, முன்னாடி வந்து நம்ம நுகர்வோர் குறைதீர் மன்றம்னு வச்சு இப்போ நுகர்வோர் குறைதீர் ஆணையம். இந்த ஆணையத்தில் பார்த்தீங்கன்னா முன்னாடி பார்த்தீங்கன்னா நுகர்வோர் கேஸ் போடலாம், அவங்க ஜட்மெண்ட் சொல்லலாம், உடனே அப்பீலுக்கு போயிடுவாங்க. நம்ம பின்னாடியே போக முடியாது. போடன்ட்டு ஒரு காலகட்டத்தில் அனுப்பணும், விட்டுருவோம். ரெண்டாவது அவன் ஜட்ஜ்மெண்ட் சொன்ன பிறகு அவன் ஃபாலோ பண்ணலன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் இந்த 2019 பார்த்தீங்கன்னா ஒரு நுகர்வோரை வந்து சம்மன் அனுப்பி வாரண்ட் போட்டு அரெஸ்ட் பண்ணி அவங்க சொத்தை ஜப்தி பண்ணுற அளவுக்கு இன்னைக்கு பவர் நுகர்வோர் குறைதீர் ஆணையத்தை கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பவர் இருக்கிறதுனால என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க வந்து எந்த ஒரு தீர்ப்பு வந்தாலும் அதை வச்சு தப்பிக்க முடியாது. அதே மாதிரியே வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, இன்றைக்கி 2 லட்ச ரூபா ஒருத்தவங்க வந்து ஒரு நஷ்ட ஒரு ஃபைன் போட்டாங்களா, அவன் உடனே என்ன பண்ணுவான்னா பழைய இதில் அவன் பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிட்டு மேலே மாநிலத்துக்கு போவான். அப்புறம் அப்படியே போயிட்டே இருப்பான், மாவட்டம் தாண்டி மாநிலம் தாண்டி தேசியம் போயிட்டு இருப்பான். ஆனால் இப்போ என்னென்னா இந்த 2019 பிறகு 2 லட்ச ரூபா உங்களுக்கு ஃபைன் போட்டாங்கன்னா நீங்கள் மேல்முறையீடு போகணும், மாநிலத்துக்கு போகணுன்னா
அதில் 50% அமௌண்ட்டை வந்து டெபாசிட் பண்ணணும். டெபாசிட் பண்ணால் தான் நீங்கள் மேல்முறையில் போக முடியுமே தவிர அது டெபாசிட் பண்ணாமல் நீங்கள் போக முடியாது. அப்போ என்னென்னா நிறையா வியாபாரிகள் வந்து டெபாசிட் பண்ணுறது பயந்துட்டு இங்கேயே பேசி முடிச்சிடுவாங்க. ரெண்டாவது நம்ம கோர்ட்டில் நுகர்வோர் ஆணையத்தில் ஒரு வழக்கு போட்டோம்னா அந்த வழக்கில் தீர்ப்பு வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். ஆனால் இப்போ 2019 பார்த்தீங்கன்னா சமரசம்னு ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்தாங்க. எங்க நம்மளே வந்து இப்போ இந்த கோர்ட்டுலாம் பார்த்தீங்கன்னா வெளியில் காம்ப்ரமைஸ் பேசி உள்ளே போய் கேஸ் முடிக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி இங்கேயே பார்ட்டி காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டு அங்கே போய் சொன்னாங்கன்னா அதை வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டு கேஸை முடிச்சு வச்சுருவாங்க. ஏன்னா இது வந்து நமக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதம். ஏன்னா எல்லா வியாபாரிகளும் பார்த்தீங்கன்னா நீ என்ன முடிஞ்சால் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் வந்து போயிட்டு இருப்பாங்க. இப்போ ஒரு கேஸுன்னு போட்ட பிறகு அவங்களுக்கு சம்மந்தம் போன பிறகு வந்த பிறகு தான் தெரியும் அவங்களுக்கு, ஐயோ இதில் வந்தாங்கன்னா நமக்கு எப்படி இருந்தாலும் பெரிய பெருசாக தரணும், இவர் கெட்டு போயிடும் அப்படின்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னா காம்ப்ரமைஸ் வருவாங்க. வரும்போது நம்மளுக்கு நியாயமான கோரிக்கைகளை நிவர்த்தி செஞ்சுக்கணும். இதை வந்து 2019 நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய வரப்பிரசாதம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த அன்ஃபேர் ட்ரேட் ப்ராக்டிஸ், இந்த நேர்மையற்ற இப்போ சைபர் கிரைம்லாம் சொன்னாங்க இல்லையா, இப்போ ஆன்லைனில் இது பண்ணுறதுலாம், அது இல்லாமல் அன்ஃபேர் ட்ரேட் ப்ராக்டிஸில் வந்து நிறைய ஸ்ட்ராங்காக இப்போ கடுமையான தண்டனைகள்லாம் கொண்டு வந்துட்டாங்க. அதுவும் இல்லாமல் அரெஸ்ட் பண்ணுறதுக்கு ஜெயில் போடுறதுக்கு தண்டனைகள்லாம் நிறைய கொடுத்துருங்க. இப்போ விளம்பரம்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. முன்னாடிலாம் விளம்பரம் பண்ணும்போது யார் பண்ணுவாங்க, யாராவது ஸ்டாரோ எல்லா ஸ்டாரும் நம்ம நடிப்பாங்க. ஆகா இவன் நடிச்சிட்டான், இவன் வந்து என்னை காட்டான், இவன் அதை சொல்லிட்டான், அதனால் அவன் விஜய் வந்துட்டான், இவன் வந்து அஜித் வந்துட்டான், இந்த மாதிரி ஒவ்வொரு நிறைய வந்து யாரோ சொல்லிட்டு நமக்கு பிடிச்ச ஆளுங்களாம் போட்டு விளம்பரத்தை போட்டு அது பல லட்ச ரூபா செலவு பண்ணி அந்த விளம்பரத்தை கொடுப்பாங்க. நம்ம என்ன பண்ணுவோம்னா அவன் விளம்பரத்தை நம்பி நம்ம போய் ஒரு பொருளை வாங்குவோம். அந்த பொருளுக்கு அந்த வேல்யூ இருக்காது, அதில் நம்ம ஏமாந்துடுவோம். ஏன்னா நம்ம கஷ்டப்பட்டு ஒவ்வொன்றும் சம்பாதிச்சு வாங்குற அந்த சம்பாதிக்கிற அந்த பணத்தை வந்து ஏதோ ஒருத்தர் சொன்னாங்க அந்த விளம்பரத்தில் போய் கொண்டு போய் கொடுத்து அந்த பணத்தில் ஏமாந்து அது பிறகு வந்து ஃபீல் பண்ணுறது கூட வருமானம் காப்புங்கிற மாதிரி நமக்கு இப்போ டெய்லி இந்த நியூஸ் பேப்பர் படிங்க. இப்போ நெட்லலாம் நிறையா பார்க்குறீங்க, நெட்டில் வந்து படம் பார்க்குறீங்க, நியூஸ் பார்க்குறீங்க, அதெல்லாம் பார்க்குறீங்க. அது பாருங்க இந்த கன்சூமர் ஆக்ட் இப்போ எல்லாமே நெட்டில் வந்துச்சு. இப்போ சட்டங்கள் எல்லா சட்டமும் வந்து வைக்கிற தேடி நம்ம போக வேண்டிய அவசியமும் கிடையாது. எல்லாமே வந்து நெட்டில் வந்து நீங்கள் தட்டினீங்கன்னா எல்லாமே வந்துடுது. ஸோ அந்த மாதிரி கன்சூமர் ஆக்டு, கன்சூமர் சம்பந்தமான அவேர்னஸ்ஸு, இந்த சுத்தமான அரிசி, அதோட மக்கள் என்ன தவறான ஒரு எண்ணம் இருக்குன்னா வெள்ளையா இருந்தா நல்ல அரிசி, வெள்ளை அரிசி தான் ரொம்ப கேடான அரிசி, பாலிஷ் பண்ண அரிசி. நம்மளுக்கு நோய் வர்றதுக்கு காரணம், நான் உட்பட காரணம் பாலிஷ் பண்ண அரிசி தான். பாலிஷ் பண்ண அரிசியில மேல இருக்கிற நியூட்ரன்ஸ் ஃபுல்லா எடுத்துடும். அந்த காலத்துல உங்களுக்கு கைப்பத்தல் அரிசி சாப்பிட்றதுக்கு எப்படி எந்த அளவுக்கு ஜனகாரம் பண்ணாங்கன்னு தெரியும். ரேஷன் அரிசிக்கும் நம்ம சாப்பிட்ற இப்போ ஹோட்டல் கடையில வீட்டில் சாப்பிட்ற அரிசி என்ன வித்தியாசம்னா, இந்த வந்து என்ரிச் பண்ணி உங்களுக்கு விட்டமின்ஸை சேர்த்து கொடுக்குறது ஒரு பக்கம். ரேஷன் அரிசியோட கலரு லைட் எல்லோயிஷ் தான், எல்லோவாக தான் இருக்கும், மஞ்சள் கலர் தான் இருக்கும். கொஞ்சம் டார்க் மஞ்சளாக இருந்தாலும் பரவாயில்ல. நீங்கள் சமைச்சு பார்த்தீங்கன்னா அரிசி ருசியாக இருக்கும், கலர் வெள்ளையாக வரும். ரேஷன் அரிசி இப்போ என்ன பண்ணுறோம்னா நாங்கள் இப்போ நீங்கள் வந்து வாங்குற அரிசி காஸ்ட்லியாக சொல்லி 70 ரூபா 90 ரூபா போட்டு வாங்குற அரிசி எல்லாமே பார்த்தீங்கன்னா பாலிஷ் பண்ணி பேக் பண்ணி உங்கள் கண்ணுக்கு அழகாக தெரியும். அது வந்து சிங்கிள் பாயில் சமையலுக்கு பார்த்தீங்கன்னா சிங்கிள் பாயில் இல்லாமல் உங்களுக்கு ஆவியில் வச்சது இருக்குது, 3 பாயில்னு சொல்லுவோம். இதுங்க வந்து சரியாம வைக்காம உங்களுக்கு அரைகுறையா பண்ணி அரிசியோட கலருக்காக எப்படி நம்ம வந்து சர்க்கரையை விளையாக்கணும்னு சேர்க்கிறாங்களோ அதே மாதிரி சேர்க்கிறது பாலிஷ் பண்ணது. இப்போ இந்த அரிசி எப்படி பண்றோம்னா நம்ம ரேஷன்ல இருந்து வர அரிசி ஒரு 2 hours பக்கம் 80 டிகிரிக்கு மேல சோக்கிங் பண்ணுவோம். சோக்கிங் பண்ணி முடிஞ்ச உடனே தண்ணியை வடிகட்டிட்டு திருப்பி ஒரு 10 நிமிடம் அதை வந்து திருப்பி பார்த்தீங்கன்னா சோக்கிங் பண்ணதை திருப்பி ஆவியில திருப்பி ஒரு முறை வைப்போம். அதுக்கு பேர் வந்து டபுள் பாயிலிங் பேர். இந்த டபுள் பாயிலிங் பண்ணா என்ன ஆகும்னா ரைஸோட மேல் பகுதி வந்து முழுமுழுப்பாகி கொஞ்சம் உடவழப்பு தன்மையோட இருக்கும். நீங்க சாதா அரிசியை நம்ம விட சிங்கிள் பாயில வாங்கி தடவை பார்த்தீங்கன்னா மேல பாலிஷ் பண்ண மாதிரி இருக்கும். அது என்ன ஆகுதுன்னா நாங்கள் டபுள் பாயில் பண்றப்ப அதன் மேல வந்து உங்களுக்கு நியூட்ரியன்ஸ் எல்லாமே வந்து என்னன்னா லாஸ் ஆகிறது கிடையாது. அதாவது பாலிஷ் பண்ணி லாஸ் ஆகிறது இல்லை, அதோட நீங்க நாள் வச்சிருந்தீங்கன்னாலும் பூச்சி பிடிக்காது. இது வந்து ரேஷன் அரிசியோட சிறப்புத்தன்மை. நீங்க நினைச்சுக்கிட்டு அதுல அரிசி சரியில்லாம் என்ன அர்த்தம்னா ஃபுல்லாவே வந்து உங்களுக்கு ஒரு
பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாலாம் அந்த கொஞ்சம் கருப்பாக இருக்கிறதெல்லாம் கலந்து இருக்கும், அதெல்லாம் நீக்கி நம்ம எப்படி கொடுக்குறோன்னா பிரைவேட் டாக்ஸிக்கு இணையாக கொடுக்குறோம். அந்த கலர் வந்து இதனுடைய பண்புகளுக்கு அப்படிதான் இருக்கும். அதை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா 4 மணி நேரம் உங்களுக்கு பசிக்காது. நம்ம சாதா அரிசி சாப்பிட்டீங்கன்னா 2 மணி நேரத்துலேயே பசிக்கும். ரேஷன் அரிசி பொறுத்தளவு நல்லா ஒரு 1 மணி நேரம் ஊற வச்சுட்டு சமைச்சு சாப்பிட்டீங்கன்னா எல்லாருக்கும் இருக்குது. அதனால தான் நீங்கள் அந்த படங்களில் விளையாட்டு சொல்கிற மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்க. எந்த கடையில் அரிசி வாங்குற ரேஷன் கடையில் ரேஷன் கடை அரிசி சாப்பிட்ற மக்கள் எல்லாருமே கொஞ்சம் இதாக இருப்பாங்க. அவங்களுக்கு சுகரும் அந்த அளவுக்கு வராது. இதில் வர்றதுக்கு 100% நான் அது ஒரு 40% தான் அலவுடு. அதனால் நீங்கள் வந்து உங்கள் ரேஷன் அரிசியை பற்றியோ ஏன் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் கேட்கணும்னா, நீங்கள் எத்தனை பேர் கவர்மெண்ட் சத்துணவு சாப்பிட்றீங்க? நல்லா இருக்கா? இப்போ நல்லா இருக்கணும். இப்போ அந்த காலத்தில் கொஞ்சம் உள்ள பண்ணுறது, பாயில் பண்ணுறது, க்ளீன் பண்ணுற வேலையெல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா ரேஷன் அரிசி உடம்புக்கு நல்லது. அதை வந்து வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் வாங்கி சாப்பிடணும். உடல் குண்டியவர்கள்லாம் ரேஷன் அரிசி சாப்பிட்டா உடம்பு நல்லா இருக்கும். கலரை கொண்டு இப்போ அவர் சொல்லிட்டு போனார் இல்லையா சார், உங்களுக்கு ஃபுட்டு கலரை பார்த்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. எது வந்து நம்ம All you have to do is wake up now.